நிலை தான் இன்னைக்கு. ஆனா அவர் இன்னைக்கு பேச வேண்டிய விஷயங்களை ஒரு சரியான ட்ராக் வந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். சார், திரு புதுக்கோட்டை சீனிவாசன் சரியான ட்ராக் வந்திருக்காரு. இப்போதான் யதார்த்தத்தை விஜய் புரிஞ்சிருக்காரு. தனித்தே நின்றாலும் வெற்றி பெற முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அதே நேரத்தில் அதிமுகவை ஊழல் சக்தி அப்படின்னு விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற பார்வையை ராம்கே சொல்றாரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து? பேசியிருக்கிற பேச்சு அடங்க மாட்டோம், அண்டி போக மாட்டோம், சமரசத்திற்கு நான் தயார் இல்லை அப்படின்ற இந்த குரல்லாம் இதை இன்னும் சொல்றாரு அவருடைய பாணியில. இந்த மூஞ்சி அப்படிப்பட்ட மூஞ்சியார்லாம் கேட்டார். நான் என்ன கேட்கிறேன்னா, கடந்த காலங்களில் இந்த டைம் டு லீடு தலைவா படத்துக்கு மேல வந்த அந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அந்த வார்த்தைகளை காப்பாற்றணுன்றதுனால தந்தையார் சந்திரசேகர் சாரை கூட்டிக்கிட்டு கொடநாடு போய் நின்னாரு பாருங்க. சார் சார் இணைப்பு இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க சார். அதாவது அந்த கொடநாட்டில் போய் நின்னப்ப அந்த மூஞ்சிய தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்க. அதற்கு பிறகு கரூர்ல 41 பேர் உயிர் போணுச்சு பாருங்க. அப்ப நம்ம கட்சிக்காரங்க நம்மளை பார்க்க வந்தவங்க இப்படி காயமடைஞ்சிட்டாங்க, உயிர் போயிருச்சு. எல்லாத்தையும் விட எனக்கு என்னை நம்பி வந்தவர்கள் உயிரும் உடலும் முக்கியம். நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த ஊர்ல கரூர்ல இருந்து முதலுதவி சிகிச்சை செஞ்சு அவங்களை காப்பாற்றுற பணியில ஈடுபடுவேன்னு சொல்லியிருந்தாருன்னா அன்னைக்கு அவர் மூஞ்சிய தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திருக்கலாம். சரி, அதற்கு பிறகு தன்னுடைய அரசியல் எதிர்காலமே ஜனநாயகம் தான் அப்படின்னு சொல்லி என்ன வருமானம் 1000 கோடியை இழந்துட்டு நான் வந்திருக்கேன் அரசியலுக்குன்னு சொன்னவர், அந்த ஜனநாயகன் படம் 14 காட்சிகள் நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வந்தது. அந்த அரசியல் எதிர்காலமே அடங்கியிருக்கிற அந்த ஜனநாயகன் படத்தை யார் தடுத்தது? எந்த காட்சி அந்த படத்தை வரவிடாம செஞ்சது? அதற்காக ஒரு குரல் கொடுத்து அவர் போராடி இருந்தாரு அப்படின்னா அந்த மூஞ்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப எதையுமே செய்யாம, அதாவது ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இந்த விசில் சத்தம் பனையூருக்குள்ள மட்டும் ஊதுறதே காதை பொத்திக்கிட்டு இருக்கிறவரு, தமிழ்நாட்டு தரைத்தளத்தில் 50 ஆண்டு பொன்விழாவை கொண்டாடி இருக்கிற அதிமுகவை விமர்சனம் செய்வதற்கு எங்கேயார் சார் இவருக்கு முடியுது? அதிமுக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு. இன்னைக்கு அண்ணாவினுடைய தத்துவத்தை 50 ஆண்டு காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலடி கொடுத்ததிலிருந்து, பல்பொடி கொடுத்ததிலிருந்து, சத்துணவு கொடுத்ததிலிருந்து, புரட்சி தலைவி அம்மா ஏழை எளிய மக்கள் பெண்களுக்கு தன்னம்பிக்கையோட வாழ்றதுக்கு வழிவகை செஞ்சது. அதற்கு தொடர்ந்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இன்றைக்கு குடிமராமத்தில் தொடங்கி ஏழை எளிய விவசாயிகளுடைய நம்பிக்கையின் நட்சத்திரமாக எதிர்கட்சி தலைவராக களத்தில் நின்று போராடுகிற அதிமுகவோட பொதுச் செயலாளரையும் அதிமுகவே விமர்சனம் பண்றதுக்கு தாவேகாவுக்கு என்ன சார் இருக்கு? அப்ப எதையுமே செய்யல. இதுல என்ன தெரியுதுன்னா, 500 கோடி முதலீடு போட்டு 500 கோடி லாபம் எடுக்கிற, அதாவது முள்ளு மேல சேலையை போட்டு சேலை கிளியாம எடுக்கணும். அந்த வியாபார யுக்தி தான் தாவேகா தலைவர் விஜயோடைய பேச்சுல இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. அப்ப இவர் கட்சி ஆரம்பிச்சு இதுவரையும் யாரும் நம்பி போகல. பெரிய கட்சிகளை மோதுனா இவர் ஏதாவது அடையாளப்படுத்தலாம்னு இன்னைக்கு அதிமுகவை வசைப்பாடி இருக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அதிமுக இதற்கெல்லாம் சளைக்காத ஒரு இயக்கம். அந்த இயக்கம்ன்ற மக்கள் தரைத்தளத்துல போராட்டமா இருக்குது. இல்ல, அதிமுகவும் விஜய்க்கு எல்லா வகையிலும் அழைப்பு கொடுத்தாங்க, எனக்கு அழுத்தம் இருக்கு, ஆனா அதற்கு அடிப்பணிய மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு உறுதியா தானே இருக்காரு அவரு. இல்ல, அதாவது அதிமுக என்ன சொன்னாங்க, திமுக மக்கள் விரோத கட்சி, இன்னைக்கு அரசு நடந்துட்டு இருக்குது, அதை அப்புறப்படுத்துறதுக்கு யார் தயாரோ அவங்க எல்லாம் வாங்க ஒரு அணியில நின்று போராடுவோம், எதிரியை வீழ்த்துவோம்னு சொன்னாங்களே, ஒரு அறைக்கூவல் வச்சாங்களே, அதை ஏத்துக்கிட்டு இவரால் வர முடியல. இவர் என்ன செய்யறாரு, இவர் எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர். அப்ப அந்த இடத்துக்கு எந்த இடைத்தேர்தலில் இவர் நின்னாரு? அப்ப முகவரி இல்லாதவர்களை எல்லாம் சேர்த்து முதன்மையா உட்கார வச்சுட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிருவோம்னு தப்பு கணக்கு போட்டா தமிழ்நாட்டு மக்கள் என்ன அந்த அளவா அவங்க இருக்கிறாங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவரையும் நமக்காக யார் குரல் கொடுத்தாங்க? 50 ஆண்டு காலமா அதிமுக களப்படியில அம்மால இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கையா எடப்பாடியார் வரையும் தமிழக மக்களோட பின்னி பிணைஞ்சு வாழ்வாதாரத்துல ஒளியேற்றி வச்சிருக்காங்களே, இப்ப அவங்களை விடவா இவர் வந்துட்டார் அரசியலுக்கு? அப்ப இவருடைய நிலை என்ன, உயரம் என்னன்னு தெரியாமையே தாவேகா நாளைக்கு முதலமைச்சர், இந்த கட்சி ஊழல் கட்சி, இதெல்லாம் என்ன விமர்சனம்? இது ஒரு பண்பற்ற அரசியல் தான் நம்ம பார்க்க முடியுது. இது இளைஞர்கள் தாவேகாவை நம்பி போயிருக்கிற இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழித்து அவர்களை ஒரு தவறான பாதைக்கு அனுப்பிச்சு விட போறாரு. அதான் நடக்க போகுது. அதிமுக தான் இன்றைக்கு திமுகவை எதிர்த்து நிற்கிற களம் கண்டுகிற ஒரு இயக்கம். அந்த இயக்கம் தான் இன்னைக்கு ஆட்சி 26 சட்டப்பேரவை தேர்தலில் ஐயா எடப்பாடியார் தான் முதலமைச்சர்.
அதை எல்லாரும் பார்க்கத்தான் போறாங்க. கடந்த காலங்கள்ல அதிமுகவை விமர்சிக்க மறுத்தவர் இப்ப பாஜகவை விமர்சிக்க தயங்குறார். இன்னைக்கு பேச்சில பாஜகவை எந்த இடத்துல விமர்சிக்கல. இதை ஏன் அதிமுக பக்கம் திருப்புறாரு? அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? இன்னைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி இன்னைக்கு தரைத்தளத்துல அதிமுக தான் சார் நம்பர் 1 ஹீரோ. இன்னைக்கு அதிமுகவை எதிர்த்தாதான் அடையாளப்படுத்திக்க முடியும். இன்னைக்கு எல்லா கட்சிகளும் அதை தான் பண்றாங்க. அதைத்தான் விஜயும் பண்றாரு. இப்ப 50 நாளைக்கு ஒரு அரசியல், 100 நாளைக்கு ஒரு அரசியல். இவ்வளவு நாளா பனையூரில் பதுங்கி இருந்தவர் இன்னைக்கு தேர்தலுக்காக இப்ப உறுதிமொழி எல்லாம் கேட்கிறாரு. இப்ப இதுதான் இன்றைக்கு அரசியல், அவர் பண்ற அரசியல். அப்ப தாவேகா இன்னைக்கு எந்த கட்சியும் தாவேகாவை நம்பி, இவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரல. யாரும் எந்த கட்சியிலையும் சேராதவங்க, கதம்பமா இருந்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர்னா அது வேடிக்கையான செய்தியால சார் இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் இதை ஒரு நகைச்சுவையா தான் பார்ப்பாங்க. அதிமுக இன்றைக்கு திமுகவிற்கு மாற்றுன்னா அதிமுக தரைத்தளத்தில் 50 ஆண்டுகால பொது வாழ்க்கை சார். இது எல்லாத்தையும் இழந்துட்டு கட்சி நடத்துற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்னைக்கு களத்துல நின்று போராடுறாங்க. நீங்க எங்க சார் போனீங்க? எஸ்ஐஆர் வந்தப்ப சார் ஒரே ஒரு செய்தி, கள்ள ஓட்டு சொல்றாங்கல்ல. பூத்துன்னா என்ன? பூத்துன்னா ஏதோ கள்ள ஓட்டு போடுறத களமாடுறதா இவர் சொல்றாரு சார். அது ஒரு தலைவருக்கு அழகா? ஒரு கட்சி தொண்டர்கள் அங்க இருக்கிற அந்த கட்சி யார் வாக்காளர்கள் வர்றானோ அவனுடைய அப்பா முனிசாமி, அப்பா கருப்பையான்னு சொல்லி அடையாளம் கண்டு அந்த ஓட்டு போடுறதுக்கான அந்த வேலை பார்க்கிறவங்க சார், அந்த பணியாளர் அவங்க, ஒரு கட்சியுடைய தொண்டர் அவங்க, அதை கூட புரிஞ்சுக்காம கள்ள ஓட்டுன்னு சொல்றாரு. அப்ப எஸ்ஐஆருக்கு இவருக்கு என்ன விளக்கம் சொல்ல போறாரு? கள்ள ஓட்டு. ஆமா திரு சம்பத், தாவேக 2 ஆண்டுகளா அதிமுகவை நேரடியாக எந்த விதமான விமர்சனத்தையும் முன்வைக்காம இருந்துச்சு. இப்ப திடீர்னு அதிமுக விமர்சிப்பதற்கான காரணம் என்ன? டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு கொள்கை எதிரியான பாஜக காணாம போயிட்டாங்க. என்ன காரணம்? தனித்து போட்டியிடக்கூடிய நிர்கதியா தாவேக அன்னைக்கு தனித்து விடப்பட்டதற்கான காரணம் விஜயுடைய ஓவர் எஸ்டிமேஷன் தானா? வணக்கம். இன்றைய தினம் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்வீரர்கள் கூட்டம் மிக எழுச்சியாக, மிக சிறப்பாக தமிழ்நாட்டு அரசியலேயே ஒரு சலசலப்புக்கு உள்ளாக்கக்கூடிய அளவுல மிக பெருமையாக இது நடந்திருக்கிறது. இந்த நேரத்துல இந்த தலைப்பை ஒட்டி நான் ஒரு சில கருத்துக்களை என்னுடைய கட்சியின் சார்பாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே கடந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கின்ற பொழுது எந்த விதமான பொது சின்னமும் இல்லாத போவே எங்கள் தலைவருடைய முகத்தை காட்டியே தமிழ்நாடு முழுக்க 137 இடங்களை வெற்றி பெற்றவர்கள் எங்களுடைய விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர்கள். யாரையும் நம்பி எங்கள் தலைவர் கட்சியை ஆரம்பிக்கல. எங்க தலைவர் தன்னை நம்பியும் தான் முன்வைத்த கொள்கைகளை நம்பியும் தலைவரை ஏற்றுக்கொண்ட எங்களை போன்ற கழக தோழர்களின் நம்பித்தான் கட்சி ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார தவிர ஏதாவது ஒரு கட்சி இங்க வரும், அவர்கள் மீது அவர் முதுகுல ஏறி சவாரி செய்து எப்படியாவது 1-2 சீட்டு வாங்கிடலாம் சொல்லி 10 கட்சி கூட்டணி 15 கட்சி கூட்டணின்னு சொல்லி இங்க இந்த புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேல படுத்துக்கோன்னு சொல்ற மாதிரி ஒளிந்திருந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய அவசியம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை, எங்கள் தலைவருக்கு இல்லை. முதல் மாநாட்டிலேயே அப்படி எதிர்பார்ப்பு இல்லை என்றால் முதல் மாநாட்டிலேயே ஏன் ஆட்சி அதிகாரத்தில்